என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக 23/4/2024 முதல் 7/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலங்களில் கடகராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றினா முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா, அதுவும் திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். கடக ராசிக்கார நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும், மேலும் எந்த விஷயம்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக அமைய போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சூரிய பகவான் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு பெயர்ச்சியாகி உச்சமடைய இருக்கிறாருங்க. மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. இதன் காரணமாக 5 ராசியினருக்கு பல வகையில் பெரிய அளவில் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்க போகுது. அதில் குறிப்பாக கடக ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் அடிக்க போகுதுங்க. சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேசத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய இருக்கிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். அதுல முதலாவதாக கடக ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம். குறிப்பாக இதுல எந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும், அதை பத்தியும் நாம தொடர்ந்து இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாங்க. கடக ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய சித்திரை மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில, தொழில் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியும் பெறப்போகுதுங்க. உத்தியோகத்துல பதவி உயர்வு, பாராட்டும் பெற முடியும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய விஷயங்களை நீங்க முயற்சி செய்யலாம். அற்புத பலனையும் நீங்க பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல வாய்ப்புகளை நீங்க பெற போறீங்க. குடும்பத்துல முன்பை விட உறவு வலுப்பட்டே காணப்படும். நிதிநிலை தொடர்பான விஷயத்துல இருந்தக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். இந்த சித்திரை மாதத்தில் கடகராசிக்காரங்க செய்யும் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண முடியும். பணியிடத்தில் பதவி உயர்வானது உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. பொருளாதார நிலை உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மேலும் கடகராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளில் சில பிரச்சனைகள் எழலாம். எனவே உங்களுடைய உறவினர்களிடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகனான சந்திரன், அறிவு காரகனான குரு பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்க போகுது. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில யோகமான மாதமாக அமையிருக்குதுங்க. இதுநாள் வரையில் நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் விலக போகுது. உங்களுடைய தன குடும்பாதிபதி ஜீவனஸ்தானத்துல மாதம் முழுவதும் சஞ்சரி இருக்கிறாரு. இதனால தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகிவிடும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றி பெறுங்க. மாதத்தின் முற்பகுதியில குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் மே 1 முதல் லாபஸ்தானத்துல சஞ்சரித்து உங்களுடைய நிலையை உயர்த்திட இருக்கிறாருங்க. வருவாயை வழங்கிடவும் இருக்கிறாரு. இனி தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீருங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தோரின் கனவானது நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் சேரப்போகுது. மொத்தத்தில் இந்த மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுதுங்க. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரித்து வருவதால உடல்நிலையில் எப்பொழுதும் நீங்க கவனம் செலுத்தி வருவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். கௌரவம், மரியாதை போன்றவற்றில் பாதகம் உண்டாக வாய்ப்பு இருப்பதால
எந்த ஒரு தவறான வழியிலும் நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்க போதுங்க. பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்பட போகுது. சுக்கிர பகவானின் அருளால் கனவுகளும் பூர்த்தியாகும். சிலர் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுது. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும். விவசாயிகள் விவசாய பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகவே இருக்க போகுது. பணியாளர்களின் நிலையானது உயர்ந்து காணப்படும். மேலும் மாணவர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 4. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 20, 21, 29, 30, மே 2, 3, 11 மற்றும் 12. பரிகாரமாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான இன்னல்களும் தீர்ந்துவிடும். அடுத்து பூசம் நட்சத்திரம். உடலுக்கும் மனதிற்கும் காரகனான சந்திரன், கர்ம காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமை இருக்க போகுதுங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாகவே இருக்க போகுது. 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வரும் கேது பகவானால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகுது. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும். உபயோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். விரும்பிய இடமாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. பணியாளர்கள் நிலையில கண்டிப்பாக முன்னேற்றமும் உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சிப நிகழ்ச்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். இதுவரையில் இருந்த சங்கடங்களை விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட போகுது. திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுதுங்க. பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் மாதத்தின் முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது. சிலர் புதிய வாகனம் வாங்க போறீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் பூர்த்தியாகும் மாதமாகவே இருக்க போகுதுங்க. சுயதொழில் செய்பவர்களின் நிலையும் உயர்ந்தே காணப்படும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரித்தே காணப்படுங்க. புதிய பொறுப்பு வந்து சேரப்போகுது. திருமண வயதினருக்கு நல்ல வரணும் அமைய போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, எதிர்பார்த்த பதவியும் வரப்போகுது. விவசாயிகள் இந்த மாதம் விளைச்சலில் கவனம் செலுத்த வேண்டும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாக போகுதுங்க. மாணவர்களின் மேற்படிப்பு கனவும் நனவாக போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 17, 20, 26, 29, மே 2, 8 மற்றும் 11. பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையானது வளமாக போகுதுங்க. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்காரகன், உடல் காரகனான சந்திரன், வித்யாகாரகனான புதனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு அறிவாற்றலும் மற்றவர்களை வழிநடத்தும் திறனும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடையும் சக்தியும் எப்போதும் உங்களிடம் இருக்குங்க. பிறக்கும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் யோகத்தை உண்டாக்கும் மாதமாகவே இருக்க போகுது. உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தின் பிற்பகுதியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்திட போறீங்க. தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்று தருங்க. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும். செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும். பணியில் முன்னேற்றம் உண்டாக போகுது. விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவையும் கிடைக்க போகுதுங்க. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகிச் செல்வாங்க. உங்களின் தனித்திறமை வெளிப்பட போகுது. தைரியமாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைய போறீங்க. குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதமாகவே இருக்க போகுது. திருமண வயதினருக்கு வரனும் வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்பட போகுது. புதிய சொத்து சேரப்போகுது. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களின் நீண்ட நாள் கனவு நிறைவேறப் போகுது.
உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 5 மற்றும் 6. பரிகாரமாக உலகளந்த பெருமாளை வழிபட்டால் வாழ்வு சிறக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.